ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ்நாட்டிலேயே ரொம்ப முக்கியமான ராஜபாளையத்தில் இருக்கிற வெண்குடை திருவிழா. தேவேந்திர உழவாளர்களுடைய பாரம்பரியமான இந்த வெண்குடை திருவிழா கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இது வருஷம் 339வது வருஷம். ஸோ இது பார்த்திங்கன்னா மொத்தம் 7 தெரு இருக்குது ராஜபாளையத்தில். இந்த 7 தெருவில் இது ரொம்ப பயங்கரமான விசேஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி இந்த வெண்குடை திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி நடக்க போகிற சித்திரை 1 இந்த வெண்குடை திருவிழா அங்கேருந்து கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த திருவிழாவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்றது, அந்த ஒரு வெண்குடை, அதாவது வெள்ளை குடை பிடிச்சி அங்கேருந்து வருவாங்க. இவங்க மருதன் நில மக்கள். ஸோ இவங்க அதனால் விவசாயம் பண்ணுறத பேஸ் பண்ணி தான் இவங்களோட தொழில் ஆதாரம் இருக்குன்றதுக்காக இவங்க இதை பண்ணியிருக்காங்க. மேலும் இவங்களோட கம்யூனிட்டி தலைவரான நம்ம இமானுவேல் சேகரன் அவரோட ஃபோட்டோஸ் இந்த ஏரியாவில் நிறையா ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்க இந்த சமயத்துலேயும் இவங்க அவங்களோட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்காமையே பயங்கரமாக கொண்டாடுறாங்க. ஸோ இந்த வெண்குடை திருவிழா இன்றைக்கி சிறப்பாக ஆரம்பிக்குது. காலையில் ஆரம்பித்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு சாயங்காலத்தை போல் அந்த ஒரு வெண்குடையாக அங்கேருந்து ஒரு கோயிலிருந்து அவங்க ஊருக்கு ஆடி கொண்டு வருவாங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்டை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.